பாக்குறதுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது மாதிரி தெரியற ஒரு விஷயம் உண்மையில நம்ம அரசியல் குரலையே நசுக்க போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. பாராளுமன்றத்துல எம்பிக்களோட எண்ணிக்கை மாறப்போகுது. அந்த மாற்றத்தோட இன்னொரு பக்கத்தை தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. அதிக எம்பிக்கள் அப்படின்னா அதிக பவர், கரெக்டா? நாம எல்லாருமே அப்படிதான் நினைப்போம். ஆனா இதுக்குள்ளதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. விஷயம் நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானது. இந்த மொத்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ நிலைமை என்னன்னு பாத்துரலாம் வாங்க. இப்போ அரசியல் பவர் யார்கிட்ட இருக்கு? இந்த கணக்கு எல்லாமே இந்த ஒரு நம்பர்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. 543. ஆமா, இதுதான் இந்திய மக்களவையில இப்போ இருக்கிற மொத்த எம்பிக்களோட எண்ணிக்கை. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த 543 சீட்டையும் எப்படி பிரிச்சிருக்காங்க? இங்க பாருங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு 80 சீட், பீகாருக்கு 40. நம்ம தமிழ்நாடு 39 சீட்டோட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. இதுதான் இப்போதைய பவர் பேலன்ஸ். ஓகே, இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வர்றோம். டெலிமிட்டேஷன். இந்த ஒரு வார்த்தை தான் இந்த மொத்த அரசியல் கணக்கையும் தலைகீழா மாத்தப் போகுது. அப்படின்னா என்ன இந்த டெலிமிட்டேஷன்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி தொகுதிகளோட எல்லைகளையும் எண்ணிக்கையையும் மாத்தி அமைக்கிறது. எதுக்குன்னா ஒவ்வொருத்தரோட ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ அந்த 543ங்கிற நம்பரை மறந்துடுங்க. ஏன்னா இந்த மாற்றத்துக்கு அப்புறம் மொத்த எம்பிக்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 850 உயரப் போகுது. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய ஜம்ப்னு. தமிழ்நாட்டுக்கும் சீட்டு கூடுது தானே. 39லேருந்து 45க்கு மேல போகுது. அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்களா? பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. மத்த மாநிலங்களுக்கு எவ்ளோ கூடுதுன்னு பாருங்க. உத்தரப்பிரதேஷ், பீகார் மாதிரி மாநிலங்களோட வளர்ச்சி நம்மள விட பல மடங்கு அதிகமா இருக்கு. மேலோட்டமா பார்த்தா நமக்கு சீட் கூடுறது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியும். ஆனா கதையத்தோட முடியல. அதுக்கு பின்னால ஒரு முக்கியமான உண்மை ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? இங்கேதான் அந்த பாரடாக்ஸ், அதாவது முரண்பாடே வருது. நாம செஞ்ச சாதனைகளே, நம்மளோட வளர்ச்சி பாதையே இப்போ நம்மளோட அரசியல் பலத்தை குறைக்கிற ஒரு காரணமா மாறுது. அது எப்படி முடியும்? பாருங்க, நமக்கு எத்தனை சீட் கிடைக்குதுங்கிறது முக்கியம் இல்ல. மொத்தத்துல நம்மளோட பங்கு, நம்மளோட ஷேர் எவ்வளோங்கிறது தான் முக்கியம். இப்போ பார்லிமெண்ட்ல நம்மளோட பங்கு 7.2%. ஆனா இந்த மாற்றத்துக்கு அப்புறம் அது வெறும் 5%ஆ குறைஞ்சிரும். இதுதான் நிஜமான லாஸ். சுருக்கமா சொல்லணும்னா, நமக்கு கிடைக்கிற சீட்டுகளோட எண்ணிக்கையை ஏறினாலும் தேசிய அளவுல நம்மளோட வாய்ஸ், நம்மளோட செல்வாக்கு குறையுது. இதுதான் பிரச்சனையின் ஆணிவேர். சரி, ஏன் இந்த நிலைமை? மத்த மாநிலங்கள மாதிரி தமிழ்நாட்டுல மக்கள் தொகை ஏன் வேகமா வளரல? இதுக்கான பதில் நம்மளோட வெற்றியிலேயே ஒழிஞ்சிருக்கு. ஏன்னா நாம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், கல்வி, சுகாதாரம்னு எல்லாத்துலயும் முன்னேறணும். இது எல்லாமே ஒரு மாநிலத்தோட வெற்றிக்கு அடையாளம். ஆனா முரண்பாடு என்னன்னா, இந்த வெற்றிக்காகவே நாம இப்போ அரசியல் ரீதியா தண்டிக்கப்பட போறோம். இந்த எண்கள் மாறுறது வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, இதோட நிஜமான அரசியல் விளைவுகள் என்னவா இருக்குன்னு பாப்போம். விளைவு ரொம்ப நேரடியானது, ரொம்ப சீரியஸானது. இந்தியாவோட அடுத்த பிரதமரை தீர்மானிக்கிற சக்தி தென்னிந்தியா கையிலிருந்து நழுவி வட இந்திய மாநிலங்கள் கைக்கும் முழுசா போகுது. இது நம்ம கூட்டாட்சி தத்துவத்துக்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த கவலை ஒரு கட்சிக்கு மட்டும் இல்ல. திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தமிழ்நாட்டோட முக்கிய அரசியல் சக்திகள் எல்லாருமே ஒன்னா நின்னு இதை எதிர்க்கிறாங்க. இது வெறும் நம்பர்ஸ பத்தின ஒரு டிபேட் இல்ல, இது நம்மளோட எதிர்காலத்துக்கான ஒரு முக்கியமான போராட்டம். இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு கிளாஸ்ல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்மி ஓட்டும், படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிக ஓட்டும் கொடுத்தா அது எந்த விதத்துல நியாயம்? அப்படிதான் இருக்கு இப்போதைய நிலைமை. இது வெறும் கணக்கு வழக்கு இல்லங்க. இது தமிழ்நாட்டோட உரிமை, அதோட நலன், தேசிய அரசியல நம்மளோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான போராட்டம். அதனால சமூக வளர்ச்சியில முன்னுதாரணமா இருக்கிற ஒரு மாநிலம் அதுக்காக தண்டிக்கப்படக்கூடாது. மக்கள் தொகையை மட்டும் பார்க்காம ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியும் பங்களிப்பையும் கணக்குல எடுத்து நியாயமான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். இதுதான் இப்போ நம்மளோட முக்கியமான கோரிக்கையா இருக்கு.